ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாஸ். இன்றைக்கி பிரண்டை பறித்து ஊறுகாய் செய்யலாம் வாங்க. இந்த மழை சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டுருக்கும். நல்லா துளிராக இருக்கிறத பறித்து தான் நான் ஊறுகாய் செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு இரும்பு சத்து, உடலை உறுதியாக்குறதால தான் இதுக்கு பேர் வஜ்ரவல்லி. வஜ்ரம் மாதிரி உடம்பு ஆக்குறதால. இன்றைக்கி நல்லா கொழுந்தாக இருக்கிறத மட்டும்தான் நான் பறிச்சிருக்கேன். ஒரு 3 கன்று இருந்ததுன்னா அது மட்டுமே போதும். அடியில் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வயிற்றையும் அரிக்கும், சாப்பிட்டோன்னா கையும் பார்த்திங்கன்னா அரிக்கும். இதை மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெயை கையில் தடவிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் 3 கன்று மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இப்படி உடச்சி எடுத்திங்கன்னா ஒரு சைடு நார் வந்துடும், அடுத்த சைடு உடச்சி எடுத்திங்கன்னா நார் வந்துடும். இப்போ எண்ணி பார்த்திங்கன்னா இதில் 3 கன்று தான் இருக்குது. ஸோ நம்ம தோட்டத்தில் இருக்குன்னும் போது குட்டி குட்டியாக வரும்பொழுது இது மாதிரி 3 கன்று இருக்கிறதா எடுத்து இதில் துவையல் அரைக்கிறது, சட்னி அரைக்கிறது, வத்தக்குழம்பு வைக்கிறது, பொடி செய்கிறது. இட்லிக்கு பொடி செய்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே இது மாதிரி நான் நார் எடுத்துகிட்டு இதை வதக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊறுகாய் செய்ய போகிறேன். பிரண்டையில் நார் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். கையில் எண்ணெய் தடவை மறக்காதீங்க. எண்ணெய் தடவலைன்னா கை ஃபுல்லாக அரிச்சிரும். இதை நம்ம நார் ஃபுல்லாக எடுத்தால் தான் சாப்பிடும்போது அடி வயிறு பார்த்திங்கன்னா அரிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக நாரெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வதக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் வயிற்றில் இருக்க கிருமிகள் போகும். மேக்ஸிமம் 3 கன்று வரா மாதிரி எடுங்க. அதில் தான் நார் நமக்கு அழகாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த வெள்ளையை சின்ன சின்ன பீஸாக தூளாக கட் பண்ணி போட்டு வதக்கணும். நீங்கள் நீட்டாக அப்படியே போட்டிங்கன்னா நாராக இருக்கும். நல்லா பீன்ஸை நம்ம தூளாக கட் பண்ணுவோம் பாருங்கள், அது மாதிரி தூளாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் சாப்பிடும்போது நாராக வராமல் இருக்கும். அதுதான் முக்கியமாக பார்க்கணும். வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தாக தான் இது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் செயல்படுது. உணவே மருந்துன்னும் பொழுது இதை நம்ம 15 நாளுக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ணும். ஊறுகாய் செய்ய போகிறோன்போது தயிர் சாதத்தோட ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்லாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க. அது எதுக்கு பொருந்துதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பிரண்டைக்கு பொருந்தும். எந்த அளவுக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட வீரியமும் அதிகம். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 15 நாளுக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. ஊறுகாய் நல்லா எண்ணெயிலேயே நம்ம வதக்கி வைக்கிறதால எப்போனா ஒரு டைம் தயிர் சாதத்தோடு சாப்பிடுங்க. இது நம்ம வத்தக்குழம்பு வச்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஏற்கனவே வத்தக்குழம்பு பதிவு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். பறிச்சிட்டு வரும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். கிள்ளி எடுத்தோன்னா ஒரு 80% பார்த்திங்கன்னா இதை மாதிரி நார் குப்பை போயிடும். ஒரு 20% தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் நார் எடுத்திங்கன்னா தான் உங்கள் வயிற்றுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதுக்காக தான் உங்களுக்கு 10 முறை சொல்கிறேன், நல்லா நார் எடுக்கணும். இல்லைன்னா அடி வயிறு அரிக்கும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உடச்சிங்கன்னா அழகாக இதை மாதிரி பிஞ்சு மாதிரி உடையணும். இது இன்னுமே நல்லது. ரொம்ப முத்தலான பிரண்டை எடுத்து அதை ஆஞ்சி நீங்கள் செய்கிறீங்கன்னும் பொழுது அது பார்த்திங்கன்னா அரிப்பை அதிகமாக்கும். நம்ம கைக்கும் சரி, சாப்பிடும் பொழுது உள்ளே இருக்க உறுப்புகளுக்கும் சரி. என்ன தான் இது கொழுப்பை கரைக்கிற அந்த தன்மை அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு வீரியத்தன்மையும் அதிகம். கொழுப்பு படியாமல் இருக்கணும் பொழுது இது கூட இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி, அடுத்தது இந்த பிரண்டை, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொழுப்பை கரைக்கிற தன்மை அதிகமாக இருக்குது. முக்கியமாக பிரண்டைக்கு கொழுப்பை கரைக்கிற தன்மை அதிகம். நீங்கள் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அடி வயிற்றில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு கொழுப்பு தங்கும், அது மட்டும் தொங்கிகிட்டே இருக்கும். அவங்க இந்த பிரண்டை எடுக்கும் பொழுது அந்த கொழுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது கரைக்கும். அப்போ பார்த்திக்கோங்க இது எந்த அளவுக்கு ஒரு வீரியமானதுன்னுட்டு. எதுக்கு நான் 10 முறை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இது ஒரு அளவோடு எடுத்துக்கோங்க. ஊறுகாய் செய்து வச்சுக்கிறோன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை தயிர் சாதத்தோடு 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி போடுறோம், அடுத்தது நம்ம காஞ்ச மிளகா போடுறோம். இதை தவிர பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி, உப்பு, இது மட்டும் போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் சாதத்தோடு சாப்பிடும்போது. பீன்ஸு பொரியலுக்கு எப்படி தூளாக கட் பண்ணுவோமோ அதை மாதிரி பிரண்டையை இந்த அளவுக்கு தூளாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பழ அளவுக்கு புளி, எந்த கொட்டையும் நாரும் இல்லாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூளாக கட் பண்ணியிருக்கேன்னிட்டு. அடுத்தது ஒரு 5 காஞ்ச மிளகா, அந்த இஞ்சிகளை நல்லா தூளாக நறுக்கிக்கோங்க. தூளாக கட் பண்ண பிரண்டை குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதால நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் நமக்கு நல்லா மசிஞ்சு கொடுக்கும். இந்த அளவுக்கு தூளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாயில் பார்த்திங்கன்னா நார் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஊறுகாய் அப்படின்னு சொன்ன உடனே முக்கியமாக நம்ம கடுகு, வெந்தயம் இதை போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும்.
2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நல்லா நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா மிக்சியில் அடியில் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வதக்கி வச்சுருக்க பிரண்டையை போட்டு மொத்தமாக அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன். ஏன்னா அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய்க்குள்ளே அப்படியே நல்லா ஏறும் அரைக்கும் பொழுது. ஸோ இதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க. அந்த பவுட்ரு மிக்சிக்குள்ளேயே இருக்கட்டும். அதுக்கு மேலே நம்ம வதக்கின பிரண்டையை போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஊறுகாயும் பார்த்திங்கன்னா சுவையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஆற வச்சுப்போம். அடுத்தபடி 1 பை 1 எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துப்போம். மிக்சியில் இதை அடியில் போட்டு அரைச்சிக்கலாம். பிரண்டைக்கு நான் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவேன். அதை மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதோட உஷ்ணத்தன்மை நமக்கு கம்மியாகும். சி விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடியது பிரண்டை. கால்சியம் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இதை மாதிரி நல்லா பழ மிளகா ஒரு 4 மிளகா போட்டுக்கோங்க. இஞ்சியையும் இதை மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நல்லா இதை மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தூளாக கட் பண்ண இந்த பிரண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 கணு எடுத்ததால் ரொம்ப பிஞ்சியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரீனாக இருக்கும் நார் எடுத்த பிறகு கூட. இன்னும் அடியில் போயிடுச்சுன்னா தான் நமக்கு பார்த்திங்கன்னா நாரும் அதிகமாக இருக்கும். அதை கிள்ளி நார் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே நார் கொட்டை இதெல்லாம் இல்லாத இந்த புளிகளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கி எந்த அளவுக்கு வருதோ ஊறுகாய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நிறைய நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைக்கிறோம் அப்படின்னும்பொழுது 1 மாதத்துக்குள்ளே பயன்படுத்துகிறீங்க. இல்லை எனக்கு நல்லா 1 வருஷத்துக்கு வேணும், நிறைய குவான்டிட்டியில் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க தண்ணி ஊற்றி இதை அரைக்கக்கூடாது. நல்லெண்ணெய் அதை மாதிரி தேங்காய் எண்ணெய் எதனா ஒரு எண்ணெயை போட்டு அரைச்சிட்டு தான் நீங்கள் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாதிரி நிறைய எண்ணெய் போட்டு நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா தான் இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வதக்கிற எண்ணெய் அந்த எண்ணெயோடைய அரைச்சி நம்ம தாளித்து வச்சிட்டாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். 1 மந்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறேன்னும்போது கண்டிப்பாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இல்லை ரொம்ப நாள் வேணும்னும் பொழுது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தண்ணியை அவாய்ட் பண்ணிவிட்டு அதை மாதிரி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா ஊறுகாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை இருக்க அயன் சத்தம் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமான அளவாயிடுது. இதை நம்ம மிக்சியில் அரைக்கும் பொழுது அந்தளவுக்கு ஊறுகாய் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ஊறுகாய் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம். இந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்த பிறகு இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலைன்றது ஒரு ஆப்ஷன் தான், வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக அரைக்கிறோன்னும் பொழுது இந்த கருவேப்பிலை இல்லாமையும் அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவரோட இந்த ஊறுகாய் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கருவேப்பிலை ஒரு 2 கை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு முடி உதிராமல் இருக்கும். முடி வளர்ச்சிக்கு இந்த கருவேப்பிலை நல்ல ஒரு சத்தை கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து எடுத்துப்போம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நம்ம கடுகு வெந்தயம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது மேலேயே இது ஆறின பிறகு போட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக அரைச்சி எடுத்து ஊறுகாய் முடிஞ்ச பிறகு மேலே தூவணும்னு கிடையாது. அரைச்சி எடுத்த அந்த ஜார்லேயே இதையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இதை மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா கடுகு வெந்தயம் பவுட்ரு அடியில் இருக்குது. இது மேலேயும் கலந்து அரைக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். ஸ்மெல் எல்லா இடத்துலையும் பரவி கொடுக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு அரைச்சிக்கிறீங்க அப்படின்னா 1 இயர் வரையும் கூட நல்லாயிருக்கும். பிரண்டை குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, 1 மந்தில் காலி ஆகிடும் அப்படின்றதால கொஞ்சமாக உப்பு போட்டு இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிக்கிறேன். ஸோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்களா எண்ணெய் ஊற்றி அரைக்கிறீங்களான்னு. ஆனால் 2க்குமே டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 1 இயர் 1 மந்த். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோன்னும்பொழுது நமக்கு 1 மந்த் வரையும் நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் அதையும் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கக்கூடியதே இந்த வெல்லம் தான். கண்டிப்பாக வெல்லம் போட மறக்காதீங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன். ஸோ இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து எடுத்துட்டோன்னா சூப்பரான பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் அடியில் போட்டிருக்க அந்த கடுகு வெந்தயம் பொடி இதோடு சேர்த்து அரைக்கும்போது இன்னுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு இதை நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். என்ன தான் இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பிடுங்க.
ஊறுகாய் அரை ஸ்பூனுன்றதே நமக்கு அதிகபட்சமானது. இதை மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பிசுப்பாக இருக்கும். இந்த பிசுப்பு தன்மை தான் எலும்பை உறுதிப்படுத்தக்கூடியது, எலும்பு தேய்மானத்தை போக்கக்கூடியது, எலும்பு வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை உதவுது. இன்றைக்கி நான் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறது, கோல்டு வின்னர் ஊற்றுறது, எதுவோ அது உங்களோட சாய்ஸ் தான். வஜ்ரவள்ளி சொல்லக்கூடிய இந்த பிரண்டையோட நன்மைகளை நம்ம இன்றைக்கி நாள் முழுக்க கூட சொல்லிகிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது, மூளை நரம்புக்கு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது, உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுத்து வலிமையாக்கக்கூடியது. ஞாபக சக்தின்னு போது வல்லாரைன்னு கிடையாது, இந்த பிரண்டையும் பார்த்திங்கன்னா நல்ல சக்தி கொண்டது தான். இப்போ நமக்கு ஊறுகாய் அரைச்சி வச்சதை கொட்டி தாளிச்சிட்டோன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஜீரண கோளாறுக்கு நல்ல ஒரு மருந்து. இஞ்சியும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ ஒரு பசிக்கிற தன்மையை தூண்டுறதும் இந்த வல்லறையில் அதிகமாக இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக சொல்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த வல்லாரையை இதை மாதிரி ஊறுகாய் செய்து 15 நாளுக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஊறுகாய் நல்லா அல்வா மாதிரி இந்த எண்ணெயில் போட்டு கிளறி எடுத்தால் தான் ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது நான் இதை ஒரு பொடி மாதிரி அரைக்க போகிறேன். அதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் நம்ம வல்லாரை பொடி எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். சோளம் நம்ம இதை மாதிரி வீட்லேயே நல்லா லெமன் உப்பு போட்டு சுட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.